யோ வாட்ஸ்அப் கைஸ் என் பேர் ஸ்ரீ நீங்கள் பார்க்குறது திவா டெக். ஆண்ட்ராய்ட் 12 டெவலப்பர் ப்ரிவ்யூ ரோமை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டெவலப்பர் ப்ரிவ்யூ ரோம்னாலே பிக்சல் டிவைசஸ் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்மகிட்ட Redmi Note 5 Pro டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ்க்கு டெவலப்பர் ப்ரிவ்யூ 1.1 போர்ட் நமக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஆண்ட்ராய்ட் 12 ஆண்ட்ராய்ட் எஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வெர்ஷன் இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு இந்த டிவைஸில் ஸ்டேபிளாக தான் ரன் ஆகுது. பட் இருந்தாலும் உங்களை இன்ஸ்டால் பண்ண சொல்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே டிவைஸ் நேம் வந்து பிக்சல் 3ஏன்னு காட்டுது. ஸோ எஸ் பிக்சல் 3ஏவோட போர்ட் அண்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு எஸ்ன்னு காட்டுது. ஸோ இந்த ஒரு ஆண்ட்ராய்டு எஸ்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் இல்லை சிம்பிள் இன்னும் எதுவும் வரலை. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு எஸ் இங்கே உள்ளே போகிறப்ப நமக்கு ஆண்ட்ராய்டு 11 பார்த்து அதே சிம்பிள் தான் இருக்குது. இது எல்லா டிவைஸ்லையும் இப்படி இருக்கா இல்லை இந்த போர்ட்டட் ரோமில் மட்டும் இப்படி இருக்கான்றது எனக்கு இப்போ வரைக்கும் எக்ஸாக்டாக தெரிய வரல. அண்ட் இந்த டெவலப்பருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ இந்த டெவலப்பர் பேரை என்னால் ஃபுல்லாக படிக்க முடியல, நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ டெவலப்பருக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் ஆண்ட்ராய்ட் 12 ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ இது பேசிக்காக பிக்சல் லான்ச்சரை தான் இது பண்ணியிருக்கு. அண்ட் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும் ஆண்ட்ராய்டு 11லேருந்து 12க்கு ஹோம் ஸ்க்ரீனில். ஸோ லைக் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஹோம் செட்டிங்ஸ் அண்ட் அந்த ஸ்டைல்ஸ் அண்ட் வால்பேப்பர் அது மட்டும்தான் மாறி இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே மாற்றிருக்காங்க. அதை தவிர நம்ம ஸ்டைலில் இந்த வாட்டி நமக்கு ஆக்சன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டு 11 இந்த ஃபீச்சர் கிடையாது. ஸோ ஆக்சன் கலர் புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. லைக் ஒன் ப்ளஸ்லலாம் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக ரியல்மி ஓயில் கூட ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சன் கலர் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சன் கலர் ஃபீச்சர்ஸ் வெறும் நோட்டிஃபிகேஷன் ட்ராயர் ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஒர்க் ஆகுது. இதுவே நீங்கள் செட்டிங்ஸ்லையும் இந்த ஒரு ஆக்சன் கலர் ஃபீச்சர் ஒர்க் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 11 எப்படி அந்த கலராக இருந்துச்சோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கிரிட் சைஸும் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில கிரிட் சைஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11லேருந்து 12க்கு கம்பேர் பண்ணுறப்ப கிரிட் சைஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து ஒரு மேஜர் கஸ்டமைசேஷன் ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் சொல்ல மாட்டேன். அண்ட் லாக் ஸ்க்ரீன் அனிமேஷனை லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாக் ஸ்க்ரீனில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப அந்த அனிமேஷன் சின்னதாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். மேஜர் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. இதை தவிர ஹோம் ஸ்க்ரீன் முழுக்க ஆண்ட்ராய்டு 11 பார்த்த மாதிரியே தான். ஸோ லான்ச்சரும் சரி, நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அந்த கூகுள் நியூஸ் வருது, அது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ முழுக்க பிக்சல் லான்ச்சரை அப்படியே யூஸ் பண்ணிருக்காங்க. மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஆப்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு போர்ட்டட் ரோமுன்றதுனால தான் நமக்கு யூடியூப் வேன்ஸ்டு இருக்குது. இதுவே நார்மல் டெவலப்பர் ப்ரிவ்யூவில் யூடியூப் வேன்ஸ்டெலாம் இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது இப்போ டவுன்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆப் வந்து iOSல நம்ம பார்த்தோம் இல்லையா, முன்னாடி பார்த்த மாதிரி அந்த டவுன்லோடிங் சிம்பிள் அந்த ஆப் ஐக்கானோட இருக்கும், அதே மாதிரி காட்டுது. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் 12 ஒரு புது இம்ப்ரூவ்மெண்ட்னு தான் நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு 11லேயே இது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் வரல. இதை தவிர நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்னூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு அப்படி நோட்டிஃபிகேஷன் ஸ்னூஸ் பண்ணோன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் எனேபிள் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ஸ்னூசிங் கிடையாது. ஸோ செட்டிங்ஸில் போனோடனே நோட்டிஃபிகேஷன் காலமில் எனேபிள் நோட்டிஃபிகேஷன் ஸ்னூசிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஸ்னூஸ் ஆகும். அண்ட் இந்த வாட்டி நீங்கள் எல்லா மெசேஜுக்கும் குவிக் ரிப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே மெயிலில் பார்த்தீங்கன்னா எந்த மெசேஜ் வேணுமோ அதை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி தான் இந்த ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இதில் காட்டும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு 1 hour முன்னாடி ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு, அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரியில் காட்டிடும். எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பர்சனலாக நான் நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆப் யூஸ் பண்ணேன். அதுக்கு பதிலாக ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்லேயே கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் ட்ராயரில் இருந்த மீடியா பிளேயரும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிருக்காங்க. யூஐயில் பார்க்குறப்ப முன்னாடி ஃபோன் ஸ்பீக்கர் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு இருக்கும். இப்போ ஃபோன் ஐகான் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷனில் ரெடியூஸ் பிரைட் கலர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக உங்களுடைய பிரைட்னஸை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியே இருக்கீங்க, அந்த டைமில் எனக்கு இந்த பிரைட்னஸ் தான் வேணும்னா நீங்கள் பிரைட்னஸ் ஸ்லைடரை யூஸ் பண்ணாமல் ரெடியூஸ் பிரைட் கலர்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து நம்ம செட்டிங்ஸில் இன்டென்சிட்டி அதெல்லாம் நிறையவே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ஸ்க்ரீன்ஷாட்லேயும் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஸோ லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது, அது வேறு விஷயம். பட் அதுக்கு பதிலாக உங்களால் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து எமோஜி ஆட் பண்ண முடியும் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் ஏதாவது டைப் பண்ண முடியும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் இங்கே நீங்கள் கீழே பார்க்கலாம், க்ராப் அப்புறம் டெக்ஸ்ட் எமோஜி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் சிம்பிளாக டைப் பண்ணிக்கலாம். அண்ட் எமோஜி யாருக்காவது நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணோம் எமோஜியோடு ஷேர் பண்ணோன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செட்டிங்ஸ் காலமுக்கு போகலாம். ஸோ செட்டிங்ஸில் வந்து நமக்கு அந்த செட்டிங்ஸ் பேனலே மாறி இருக்குது. ஸோ இது பேசிக்காக சில்க் யூஐ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே உங்களுக்கு நார்மல் யூஐயும் இருக்கும். ஸோ ஒன் ஹேண்டடில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சில்க் யூஐ. அண்ட் ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நார்மல் யூசர் இன்டர்ஃபேஸ் வரல. சில்க் யூஐயான இந்த என்லார்ஜாக இருக்குல்ல ஐகான்ஸ்லாம், இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது டெவலப்பர் ப்ரிவ்யூன்றதுனால இந்த எரரா இல்லை போர்ட்டட் ரோமுன்றதுனால இந்த ப்ராப்ளமான்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் பார்க்கலாம் மேலே பிக்சல் டிப்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிக்சல்
பிக்சல் 3ஏலேருந்து வந்த போர்ட் அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒன் யூஐ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸ் காலமை கூட மேலே நமக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழேருந்து மேலே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒய்ஃபையை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி நம்மளால் ஒய்ஃபை பாஸ்வேர்டை ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். ஸோ எந்த ஒய்ஃபை நெட்வொர்க்கோ அந்த கியூஆர் கோட் ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த கியூஆர் கோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதை அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு வேணால் ஈஸியாக ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் எம்ஐஓவில் பல வருஷமாக இருந்த ஃபீச்சர்ஸ் தான். ஆண்ட்ராய்ட் 12ல் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு ப்ளூடூத்துன்ற காலம் எடுத்துட்டாங்க. அதுக்கு பதிலாக கனெக்டட் டிவைஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த கனெக்டட் டிவைசஸ் காலம்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு சப் கேட்டகரியாக ப்ளூடூத், அப்புறம் பிரிண்டர் செட்டிங்ஸ், அப்புறம் நியர்பை ஷேர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11லேருந்தே கனெக்டட் டிவைசஸ் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க ப்ளூடூத்துக்கு பதிலாக. அண்ட் இதை தவிர அக்சசபிலிட்டியில் நமக்கு வந்து வைப்ரேஷன் இன்டென்சிட்டியோட செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்டுன்ற காலமில் கொடுக்காம வைப்ரேஷன் அண்ட் ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அக்சசபிலிட்டிக்கு மூவ் பண்ணிருக்காங்க. அடிஷ்னலாக சிஸ்டம் கண்ட்ரோல்ஸை கூட அக்சசபிலிட்டியில் மூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம் நேவிகேஷன் அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வெளியவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து அக்சசபிலிட்டிக்குள்ளே மூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ட்வீக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் லைவ் கேப்ஷன் எல்லா டிவைசஸ்க்குமே கிடைக்குமான்றது தெரியல. லைவ் கேப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெளியவே கொடுத்துருக்காங்க. லைக் சவுண்டு குவிக் சவுண்ட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். லைவ் கேப்ஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சவுண்ட் செட்டிங்ஸில் புதுசாக மீடியா அப்படின்ற மாதிரி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த மீடியா காலம் எதுக்குன்னா, நீங்கள் ஏதாவது சாங் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை வந்து நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்லேருந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 or 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த சாங் என்ன ஆகும், அப்படியே டிஸப்பியர் ஆகிடும். அந்த மீடியா பிளேயர் நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்லேருந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அது டிஸப்பியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மீடியா காலமில் குவிக் செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ட்ராயர்லேருந்து மீடியா பிளேயர் டிஸப்பியரே ஆகாது. இது தவிர அடிஷ்னலாக சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சின்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ எமர்ஜென்சி SOS இந்த காலமில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் உங்கள் ஃபோன் லாக் ஆகி இருக்கிறப்ப ஏதாவது எமர்ஜென்சி கால் பண்ணோன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து 5 வாட்டி லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சைமல்டேனியஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி SOSக்கு கால் போகும். இது வந்து ஒரு புது ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கார் கிராஷ் டிடெக்ஷன் அண்ட் கிரைசிஸ் அலர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம இயர்லியராக ஆண்ட்ராய்டு 11 வெர்ஷன்லேயே பார்த்தோம். அதில் பார்த்த அதே ஃபீச்சர்ஸ்லாம் மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்க் தீம், ஸோ டார்க் தீம் வந்து நமக்கு பிளாக்காக தான் அப்ளை ஆகுது. ஸோ கிரேவாக அப்ளை ஆகிற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். அண்ட் கலர்ஸ் காலம்லேயும் இந்த வாட்டி நமக்கு கலர்ஸில் பூஸ்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது பிக்சல் டிவைசஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக வருமா, இல்லை எல்லா டிவைஸ்க்குமே காமனாக வருமானது இப்போ வரைக்கும் நமக்கு கிளாரிஃபை பண்ணலை. அண்ட் புது அடிஷனாக நமக்கு ரீசன்ஸ் பேனலில் செலக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் எந்த ரீசன்ஸ் டேப்பில் இருக்கீங்களோ அந்த டேப்பில் இருக்க எல்லா வேர்டையுமே அப்படியே செலக்ட் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். எதை சர்ச் பண்ணமோ அதை மட்டும் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் தான் இந்த ஃபீச்சரை பற்றி இன்னும் நிறையா தெரிய வரும். அண்ட் இதை தவிர எந்த டேப் வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ரீசன்ஸ் டேப்பில் இருக்க எந்த டேப் வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த வெர்ஷனை நீங்கள் உங்கள் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணணுமா, ஸோ இந்த ஆண்ட்ராய்டு எஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்வேன். இது வந்து போர்ட்டட் ரோம், ஈவன் டெவலப்பர் ப்ரிவியூவே கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேணாம்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்பவே இயர்லி ஸ்டேஜ். அட்லீஸ்ட் பேட்டா வெர்ஷன் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணுங்கள். நிறையவே பக்ஸ் இருக்குது. டெவலப்பர் ப்ரிவியூலையும் பக்ஸ் இருக்குது, போர்ட்டட் ரோம்லேயும் பக்ஸ் இருக்குது. பர்சனலாக இன்ஸ்டால் பண்ண வேணான்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லை அப்படியும் நான் இன்ஸ்டால் பண்ணணும், நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் pretty much சிம்பிள். உங்கள் கிட்ட பூட் லோடர் அன்லாக் ஆகி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கஸ்டம் ரிகவரி இருக்கணும். என்னோட கேஸில் நான் இங்கே ஆரஞ்ச் ஃபாக்ஸ் ரிகவரி யூஸ் பண்ணுறேன். ஸோ மேபி நீங்கள் இந்த ரிகவரியை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே கூட உங்களுக்கு pretty much ஃபைனாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டிவைஸ்க்குள்ளே காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் இனிஷியலாக உங்களுடைய கரண்ட் ரோமை பேக்கப் எடுங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் திங், கரண்ட் ரோமை பேக்கப் எடுங்க. ஸோ நான் வந்து இந்த ரோமை அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கனால நான் பேக்கப்லாம் எடுக்க போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக பேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் வைப்பிங் ப்ராசஸ்க்கு போகலாம். ஸோ வைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டால்விக், கேட், சிஸ்டம், வெண்டார், டேட்டா இந்த 5ஐயுமே நீங்கள் வைப் பண்ணணும். இதை தவிர எதையுமே வைப் பண்ணாதீங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ், SD கார்டெலாம் வைப் பண்ண வேணாம். ஸோ மறுபடியும் பார்த்துக்கோங்க. இதை மட்டும் ஸ்வைப் டு வைப் கொடுத்து வைப் பண்ணுறங்க. ஸோ இந்த வைப்பிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைலை செலக்ட் பண்ணி ஸ்வைப் டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இதை பண்ண உடனே ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் டிவைஸ் பூட் ஆகும். ஸோ டிவைஸ் பூட் ஆகிறதுக்கு இனிஷியலாக ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பேஷன்ஸோட வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரோமை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் டெய்லி டிரைவராக கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு ஆண்ட்ராய்டு 12க்கான என்னோட ஒரு வீடியோ. ஸோ இது வந்து முழுக்க ரெட்மி நோட் 5 ப்ரோ மொபைலுக்கு மட்டும் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஃபியூச்சரில் ஏதாவது வீடியோஸ் வேணும்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.